கண்டிப்பாக அப்ரகாம். குறிப்பாக வாக்குப்பதிவு நிறைவடைந்து தற்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் க்ளோஸ் பட்டன் அழுத்தப்பட்டு பிளாஸ்டிக் கவர் மூலம் சீல் வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இவிஎம் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் ஆகியவை தனித்தனி பெட்டிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பெட்டிகள் பூட்டப்பட்டு அரசு மற்றும் பிரத்யேக சீல்கள் மூலம் மூடப்படுகின்றன. குறிப்பாக வேட்பாளர்கள் முகவர்கள் விரும்பினால் தங்களது சொந்த சீல்களையும் பதிக்க அனுமதி ஆனது வழங்கப்படுகிறது. மேலும் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் சட்டப்பூர்வமற்ற உரைகளாக பிரிக்கப்பட்டு பாதுகாப்பாக தொகுக்கப்படுகின்றன. குறிப்பாக இதில் வாக்காளர் பட்டியல் 17A பதிவேடு பயன்படுத்தப்பட்டதாக வாக்குச்சீட்டுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் முகவர்களின் நியமனம் கடிதங்கள் மற்றும் பிற உபகரணங்களும் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் ஆவணங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் அறை முழுவதும் சீல் வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக வாக்கு எண்ணும் நாள் வரை இந்த அறைக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மத்திய பாதுகாப்பு படை, ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து பாதுகாப்பானது தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். அதே போல அறையின் வெளியே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் வேட்பாளர்கள் பிரதிநிதிகளும் பாதுகாப்பு மையத்திற்கு வெளியே தங்கி கண்காணிக்க அனுமதியும் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் அறிவித்த தேதியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்படவும் உள்ளது. குறிப்பாக தமிழக அரசியலில் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் மேலும் உயர்ந்திருக்கலாம் என்றும் எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. அப்ரகாம்.